ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேருக்கு ஜீரோவை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியும்? வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தான். இந்தியர்கள் தான் ஃபஸ்ட்டு ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பரை கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஒன்று கவுண்ட் பண்ணும்போது நம்ம இப்போ 1 2 3 தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த ஜீரோ எப்படி வந்தது அப்படின்னா, இப்போது தட்டில் உள்ள லட்டெல்லாம் காலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ இப்போ நம்ம அதை என்ன சொல்கிறது, எதுவுமே இல்லை அப்படின்றத என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் இந்த ஜீரோ அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இதை யார் இந்த ஜீரோவுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு தனி நம்பர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய கணித மேதை பிரம்மகுப்தர் அப்படின்னு இருந்தார். ஒரு ஃபேமஸான கணித மேதை. அவர் தான் இந்த ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பருக்கு இது ஒரு தனி அடையாளம் கொடுத்தவர். இது ஜீரோ அப்படின்றத ஒரு தனி நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆரியப்பட்டர் அப்படின்ற, அதுவும் நம்ம நாட்டில் உள்ள ஒரு கணித மேதை தான். அவரும் மிக பிரபலமான ஒரு கணித மேதை தான். அந்த ஆரியப்பட்டர் என்ன பண்ணார்னா, ஜீரோவுக்கு பிளேஸ் வேல்யூ கொடுத்தாரு. அதாவது இப்போ 10 அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இப்போது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது 10 தான். 100ன்னு எடுத்துட்டா ஒன்ஸ் பிளேஸ் 100 10ஸ் பிளேஸ் இது ரெண்டுலேயுமே ஜீரோ தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜீரோ யூஸ் பண்ணலாம், அதாவது ஏதோ ஒரு நம்பரோடு சேர்த்து ஜீரோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னவர் ஆரியப்பட்டர். ஆனால் அதுக்கு பிளேஸ் வேல்யூ கொடுத்தது ஆரியப்பட்டர். ஆனால் ஜீரோன்றத ஒரு தனி நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஜீரோவுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகுப்தர். ஓகே, இன்றைக்கி ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பரை தெரிஞ்சிட்டோம் இல்லையா? ஸோ இந்த ஜீரோங்கிறது 1 விட கம்மியான நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போது 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகிற அந்த நேச்சுரல் நம்பர் இப்போ ஜீரோ சேர்ந்துருச்சு. அப்போ அதை என்ன சொல்கிறான் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.